இங்கே இந்த லேடி கிட்ட உங்க புருஷன் சொல்றாரு, தீபாவளி எதுமா நம்ம பொண்ணு வரா, அவகிட்ட தேவையில்லாம சண்டை போடாத, அவளால மறக்க முடியாம போயிடும் அப்படின்னும் போது, நீங்க அமைதியா இருங்க, உங்க பொண்ணை நினைச்சு தயன்னு குதிக்காம இருங்கன்ன உடனே காலிங் பெல் சத்தம் கேட்குது. இவரும் ஆசையா போய் திறந்தா பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து நிக்கிறா. ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டு அந்த ஆண்டி கிட்ட ஸ்வீட்டை கொடுத்துட்டு உங்க பொண்ணு வரலையான்னு கேட்குறா. அவளுக்கு லீவ் கிடைக்கலாமா, வரலன்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல கரெக்டா உங்க பொண்ணு கதை திறந்துட்டு வந்துடுறா. இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கேட்குறா, தீபாவளிக்கு நீ தான் வரலன்னு சொன்னாங்களே, எப்படி வந்த அப்படின்னு கேட்டா, யார் சொன்னதுன்னு இவ கேட்குறா. அவங்க அம்மா ஃபேஸே மாறுது. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, எங்க என் பேத்தியை காணோன்னொன்னே பின்னாடி இருந்து ஒரு குட்டி பொண்ணு வரா. இவரும் கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கேட்குறா, உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, எப்படி குழந்தைன்னு கேட்கும்போது அவங்க அம்மா வேணான்னு தலையாட்டுறாங்க. இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு கல்யாணம் ஆகலை தான், நான் இந்த பொண்ணை தத்தெடுத்திருக்கேன் அப்படின்னு உடனே இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அங்கேருந்து போயிடுறா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் தலையாட்டி நீ எல்லாத்தையும் சொல்லிட்ட பற்றியா, இது சிட்டி மாதிரி கிடையாது, எல்லா நியூஸும் டக்கு டக்குன்னு பரவிடும்னும் போது எனக்கு என்னம்மா பயம்னு கேட்குறா. உனக்கு எப்படி பயம் இருக்கும், நீ தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோன்னு சொன்னால், ஆமாம் குடும்பம் வேணுன்றனால தானே அடாப்ட் பண்ணேன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. குடும்பம் இல்லைம்மா, உனக்குன்னு ஒரு வம்சாவளி வேணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த குட்டி பொண்ணை கண் கலங்கி பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறா. அந்த லேடி கேட்குறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அதுக்கு முன்னாடி இந்தாங்க, இது வந்து எங்கள் அம்மாவோட கிஃப்ட்டு, என்னோட கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறா. அதில் அவள் வந்து ஹாப்பி தீபாவளி பார்ட்டின்னு எழுதியிருக்கா. அதை பார்த்தோன்னே அவங்களும் ஃபீல் பண்ணிடுறாங்க. இந்த லேடியும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 கிஃப்ட் எடுத்து, இது என் புருஷனோட கிஃப்ட்டு, இது என்னோட கிஃப்ட்டு வச்சுக்கோன்னு உடனே இந்த குட்டி பொண்ணு சரியா போச்சு, இப்போ நான் கிளம்புறேன்ட்டு போகிறா. மறுபடியும் எங்கம்மா போகிறேன்னு கேட்டால், நான் தான் சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குட்டி பொண்ணு அழ ஆரம்பிச்சிடுறா. இதை கேட்ட அவங்க பொண்ணும் அவங்க அம்மாவை போய் ஆசையாக கட்டி பிடிச்சிக்கிறா.